உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டா ரூலர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து 2 டாபிக் பற்றி பேச போகிறேன். குறிப்பாக 2 டாபிக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இம்மார்டா ரூலர் பற்றி ஒரு டாப்பிக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க இல்லையா, அதை பற்றியும் பேச போகிறேன். இந்த வீடியோவுடைய இது அதான். பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இம்மார்டா ரூலர் பற்றி நான் வந்து 2022லேருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் இம்மார்டா ரூலர் பற்றி எங்கேருந்து வருவார், தமிழ்நாட்டிலேருந்து வருவார், யார் யார் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க, சித்தர்கள் ப்ரெடிக்ஷன் இருக்குது, நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே தெளிவாக வந்து சொல்லியாச்சு. 2025 தான் வருவார்னு சொல்லி 2022லேயே சொல்லியாச்சு. இந்த 2025ல் இம்மார்டா ரூலர் வருவார்னா அவர் எப்படி வரப்போகிறாருன்றது தான் வந்து இன்னுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கருத்துக்கள் மாறி மாறி சொல்லுவாங்க. ஒரு சேனலில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ யாஹூ மெடிடேஷன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தமிழன் வரணும், இந்த தமிழ் இனத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அறநெறியினால் ஆட்சி உலகத்துக்கு கொடுக்க முடியும். ஏன்னா தமிழர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கும். மற்றவங்களுக்கு அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ரெடிக்ஷனில் அப்படி இருக்குது. அதுக்காக வந்து மற்றவங்களாம் கோச்சிக்க வேண்டாம். தமிழன் வந்து ஆள போகிறாருன்னா அந்த அந்த ப்ரெடிக்ஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு சித்தர்கள் ப்ரெடிக்ஷனில் இருக்குது, நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனில் இருக்குது. அதுபோக நிறையா ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்னது 2 ப்ரெடிக்ஷன் தான். பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதிலலாம் வந்து ஒரு தமிழன் வந்து வருவார், அவர் வந்து இந்த உலகத்தை ரூல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து போனால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தை இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராது. அதாவது ஒரு பிள்ளை வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, பையன் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி இவனை வந்து என்கிட்ட அது கொண்டு போய் ஒரு இதில் சேர்ப்போம், ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து, இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டித்து கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூலாக சேர்ப்போம் இல்லையா? சரி இப்போ ஒரு ஊர்லேயே ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குடும்பம் அந்த மாதிரி. அப்போ ஒரு ஊர்லேயே ஒரு தப்பு நடக்குது, இந்த நம்ம ஊரில் கலாச்சாரம் பெருகிருச்சு அப்படின்னு அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த ஊர் பெரியவங்க இல்லை ஊர் மக்களில் ஒரு நல்லவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 200 பேர் நல்லவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 பேர் ஒன்று கூடி ஒரு பஞ்சாயத்தில் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு, இடை நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, கலாச்சாரம் பெருகிடுச்சு, இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு இளைஞர்கள் அடிமையாகிட்டுங்க, நம்ம ஊரில் வந்து இனிமேல் யாரும் சாராயத்தை வந்து காய்ச்சக்கூடாது, குடிச்சிட்டு உள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரி ஆட்களோட தொடர்பு கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு கடுமையாக அதை அமல்படுத்தி அவங்க வந்து எல்லா வீட்லேயுமே சொல்லிட்டாங்கன்னா, ஊரை விட்டுலாம் ஒதுக்கி வச்சிருன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த காலத்தில் என்ன பயம் இருக்குமா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதனால் வந்து ஒரு ஊரை திருத்தணுங்கும்போது 200 பேர் நல்லவர் இருந்தாங்கன்னா ஒரு 800 பேரை மீதி இருக்க அந்த 800 பேரையும் திருத்தும்போது அந்த ஊர் மாறும்போது என்ன ஆகும்? அந்த மாவட்டமே மாறிடும். ஏன் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா மது இல்லாத கிராமமாக இருக்குது. மதுரை மாவட்டத்தில் எடுத்துக்கங்க. ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிராமத்தில் மது இல்லாமல் எத்தனை 1000 பேர் 1000 குடும்பங்கள் அங்கே வாழ்கிறாங்க மது இல்லாமல். அப்போ அதே மாதிரி மற்ற கிராமங்களும் மாறணும்னு நினைப்பாங்கல்ல. அதை மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த 2025 வந்து இம்மார்டா ரூலர் வருவார்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும் போது அதை வந்து அப்படியே ஒரு 3 மாதத்தில் 3 மாதன்றது என்னை கேட்டால் அதிகம் தான். ஏன்னா ப்ரெடிக்ஷனில் வந்து எப்படின்னா நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன் வந்து தமிழ்நாடு, அப்புறம் இந்தியா, அப்புறம் ஆசியா, அப்புறம் உலகம் பூரா ஆட்சி செய்வார்ன்றாங்க. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செய்வார்னா அவர் வந்து ஒரு இறை திட்டத்தின் மூலியமாக ஆட்சி செய்ய போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சித்தர்கள் வழிகாட்டுறாங்க, இல்லை ஒரு இறைவனுடைய திட்டம், கடவுளோட திட்டம், மதம் சார்பற்ற ஒரு நல்ல ஒரு இறையாட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையும் போது அதை வந்து அப்படியே இந்தியாவில் வந்து அப்படியே இந்தியாவோட தலைமை பதவிக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஏஷியா ஃபுல்லாக அந்த ஆட்சியினுடைய கொள்கைகள் பரவி உலகம் முழுக்க ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுத்தினா தான் சரியாக வரும். ஏன்னா இன்றைக்கி உலகம் இருக்கக்கூடிய ஆட்சிகள் வந்து எப்படின்னா மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்சியாக இருக்காது. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் சொல்கிறாங்க, இப்போ வந்து பேசப்போனால் நிறைய இருக்குது. இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன், இன்னொரு நாள் பெரிய வீடியோவை போடுவோம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இறைவன் உணர்த்தினதுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை ஆள போகிறாருன்னா அது என்னைய பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட தலைமை பதவி வரணும், அதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட தலைமை பதவிக்கு அவர் வரணும்னா அவருக்கு இரையாற்றல் வேண்டும். இரையாற்றல் வந்து அவருக்கு எளிதில் கிடைத்திடும். அது 2025 கிடைக்க போகுது. இரையாற்றல் அவருக்கு கிடைக்க போகுது, இறை சக்தி அவருக்கு கிடைக்க போகுது. அதான் இறைவனோட திட்டம். அப்போ இறை சக்தி இரையாற்றல் கிடைச்ச பின்னாடி மக்கள் அவர் பின்னாடி பயணிப்பாங்க, அரசியல்வாதிகளே அவர் பின்னாடி பயணிப்பாங்க.
ஏன்னா அரசியல்வாதிகளில் வந்து நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்கார், கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர், அவர் நல்லவர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லவங்க எல்லா கட்சியிலுமே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ இவர் ஒரு ஆட்சி அமைக்க போகிறாரு, இந்த இம்மாட்டார் உடன்றவர் ஒரு ஆட்சி அமைக்க போகிறாருன்னா அவர் பின்னாடி எல்லா நல்ல சக்திகள்லாம், நல்ல மனிதர்கள்லாம், நல்ல ஆன்மாக்கள்லாம் அவர் பின்னாடி பயணிக்கும் போது ஒரு இறையாட்சி அமைய வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. அதற்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து கட்சி இல்லாமல் ஆட்சி அமைப்போம்ன்றேன். ஆனால் ஒரு கட்டமைப்பு வேணுன்றாங்க. அது ஒரு புதிய கட்டமைப்பாக இருக்கட்டும். ஏற்கனவே இருக்க கட்சியில தான் கொண்டு போய் அந்த கட்டமைப்பை வச்சு ஆட்சி அமைக்க போகிறாங்களா, இல்லை புதிய கட்டமைப்பு, நான் சொல்கிற மாதிரி புதிய கட்டமைப்பு, ஒரு புதிய இயக்கத்தின் மூலியமா ஒரு ஆட்சி அமைக்க போகிறாங்களா, இல்லை ஒரு பழைய அரசியல் கட்சி மூலியமா அந்த ஆட்சி அமைய போகிறா, அந்த இறை திட்டம் அமைய போகிறா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அதில் தான் ஒரு குழப்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாது நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. சொன்னோம்னா அது பெரிய லென்த்தாக போகும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி சில பேர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னது மட்டும் இல்லை, நான் முதலே கணிச்சிட்டேன். அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போதே எப்படி நீங்கள் கடைசி 6 வீடியோவில் வந்து இம்மாற்றோடர் வந்து யார் தான்றதை நீங்கள் கண்டுபிடிச்சது மாதிரியும் அழகாக பேசியிருக்கீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து 100% வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து இம்மாற்றோடர் வந்து வருவார், அவர் அரசியல்வாதிகளெல்லாம் எதிர்த்து இது பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அரசியல்வாதிகளை பூரா அவர் எதிர்ப்பார், அரசியல்வாதிகள் அனைவரையும் எதிர்த்து அவர் தனி ஒரு மனிதனாக அழகாக வந்து ஆட்சி செய்வார். இந்த ஊழலுக்கு எதிராகவும் லஞ்சத்திற்கு எதிராகவும், அது மட்டுமல்ல இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும். மதம் சாராத ஒரு மனிதராக இருக்க வேண்டும். நல்ல மனிதராக, மதம் அந்த மத அடையாளமோ ஜாதி அடையாளமோ அந்த மொழி அடையாளங்களோ எதுவும் அந்த தலைவனுக்கு இல்லாத ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். ஆனால் அவர் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவராக தான் இருப்பார். அதுக்காக வந்து அவர் மதம் சாராமல் இருப்பாரா? எந்த குடும்பத்தில் பிறக்காத அந்த மதத்தை சார்ந்து தானே இருப்பார். ஆனால் அவருடைய உள்ளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் எல்லா மக்களையும் அந்த ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து உலக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கொள்கை திட்டம் அவரிடம் இருக்கும். இதுதான் அப்போ இம்மாற்றோட செய்யப்படுறாரு. ஸோ அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு அதை செய்வார். அப்போ ஆசியா ஃபுல்லாக அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உலகம் முழுக்க அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் தான் இது உலகத்தை சரி செய்ய முடியும். இது வந்து ஆனால் ஒரு மனிதராலேயோ சில அந்த மனிதர் பின்னாடி பயணிக்கக்கூடிய கோடான கோடி மக்களாலேயோ இதை செயல்படுத்த சாத்தியமானு பார்த்தோம்னா தான் அதுதான் கொஞ்சம் சில பேர் சொல்லுவாங்க இது சாத்தியம் இல்லாத ஒன்று மாதிரி தெரியுது. உலகம் முழுக்க எப்படி இவங்களுடைய கொள்கையை கொண்டு போக முடியும்? அது இறை திட்டமாக ப்ரிடிக்ஷனில் அப்படி இருக்குது. அஸ்ட்ரானமர்ஸ் அப்படி சொல்லி வச்சிருக்காரு. சித்தர்கள் ப்ரிடிக்ஷன்லேயும் அதானே இருக்குது. மன்னன்னா ஒரு உலக ஆழ்வார் தானே போட்டிருக்கு, தமிழ்நாட்டு ஆழ்வார்னு போடலையே. ஸோ அந்த சந்திரரகை 100வது பாடல் மன்னன்னா ஒரு உலக ஆழ்வார்னு தான் போட்டிருக்காங்க. உலகம்ன்றது என்ன? அப்போ எத்தனை கண்ட்ரீஸ், எத்தனை நாடுகள் இருக்காங்க. அதில் இந்தியான்றது இந்தியாவை ஃபஸ்ட்டு ஆழ்வார். ஆசியாவில் எத்தனை நாடுகள் இருக்குது, மற்ற நாடுகள் இருக்காங்க. அதேமாதிரி ஆசியாவில் இருக்க நாடுகளை ஈஸியாக ஒருங்கிணைச்சிடலாம். ஆனால் மற்ற நாடுகளெல்லாம் எப்படி ஒருங்கிணைக்க போகிறாங்க? அப்போ அதில் தான் வந்து சில பேர் வந்து சொல்லும்போது, ஸோ அப்போ அவருடைய ஆட்சி வந்து இந்தியாவை அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் ஆசியா ஃபுல்லாக அதை ஏற்றுக்கிட்டாலும் அதற்கடுத்து அவரோட கொள்கைகளை தான் மற்ற நாடுகள் ஏற்றுக்க முடியும். உலகம் முழுக்க போய் அவர் ஆட்சி செய்ய முடியாது. அவருடைய கொள்கைகள் அப்படியே மற்ற நாடுகள் வந்து அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த ஆர்டர், அவர் போடக்கூடிய அந்த திட்டம், அவர் போடக்கூடிய அந்த சட்டம், அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி ஒன்று சொல்கிறாருன்னா அதை ரஷ்யா கேட்டுக்குருவாங்க, அமெரிக்கா கேட்டுக்குருவாங்க, இங்கிலாந்து போன்ற தேசங்கள், இஸ்ரேல் போன்ற தேசங்கள் இம்மாற்றோடு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அடிபணிவார்கள். அதைத்தான் அந்த உலக மன்னன ஒரு உலகாழ்வான்றது அந்த ஒரு வரியை நான் அப்படி தான் பார்க்குறேன். அது அப்படி தான் எடுத்துக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில பேர் அவசரப்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பொட்டிக்கடை வச்சு இது பண்ணுறது கிடையாது. இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியர் கிடையாது. ஒரு மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் மாதிரியோ ஐபிஎஸ் மாதிரியோ கிடையாது. ஐஏஎஸ் வந்து ஒரு மாவட்ட கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் அவங்க பண்ணுற மாதிரி ஒரு மாவட்டத்தையோ இல்லை ஒரு முதலமைச்சர் மாதிரி ஒரு பல மாவட்டங்கள் சேர்ந்து தமிழ்நாடு இருக்குன்னா ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய பணியோ கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பணி. ஸோ இந்த மிகப்பெரிய பணியை செய்யணும்னா அவர் பின்னாடி நிறையா பேர் பயணிப்பாங்க. அரசியல்வாதிகளும் அவர் கூட இருப்பாங்க. நிறையா மக்கள் பயணிப்பாங்க. நிறையா வந்து அவர் கூட நல்ல மக்கள் பயணிப்பாங்க. இறைவனுடைய அந்த முழுக்க அந்த இறை சக்தி, இறை ஆற்றல் அவரோட இருந்து பயணித்தா மட்டும்தான் இது சாத்தியமாகும். அதனால் வந்து இது நடக்க போகுது 2025 நான் சொல்லி வச்சுருக்கேன். அதனால் 2025 அந்த இம்மாற்றோட வெளிப்பட்டு வெளியே வந்தாலும் ஆட்சி அமைய போகிறது வந்து 2025 டிசம்பராக இருக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி 2026 ஜனவரி,
அந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2025க்குள்ளே அந்த தலைவனை நீங்கள் வெளியில் வர்றதை எதிர்பார்க்கலாம். 2025 அந்த அழிவில்லாத அரசன்ற தலைவன் வெளியில் வரக்கூடியதை மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000 பேர் பயணிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 பேருக்கு மட்டும் இல்லாது பிற மக்களும் ஏதாவது ஒரு நல்ல தலைவன் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா சில மக்கள் வந்து நாம் கண்ணன் ஏதோ வந்தோம் போனோம் பிறந்தோம். இந்த மகாவிஷ்ணுவோட ஒரு வீடியோவில் பேசியிருப்பார், பரம்பொருள் ஃபவுண்டேஷன். ஏதோ பிறந்தோம் வந்தோம் போனோம் இல்லாமல் இந்த பூமி நமக்கு என்ன கொடுத்துருக்கு. இந்த பூமி பார்த்திங்கன்னா மழை நல்ல மழை பெய்யுது. இயற்கையிலே வந்து மரங்கள் வந்து நமக்கு நிழல் கொடுக்குது. நல்ல மழை பெய்யுது. சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீரை நீங்கள் வந்து குடிச்சிருப்பீங்க. இந்த பூமியிலேருந்து எடுத்து பயன்படுத்தியிருப்பீங்க. ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அழகர் கோயிலுக்கு மதுரையில் போகும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கொடைக்கானல் போகிறீங்க, அங்கே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஊட்டி போகிறீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த இயற்கையை பாதுகாக்க நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? ஸோ அப்போ இயற்கை அழிக்க தான் அரசியல்வாதிகள் சதி பண்ணுறாங்க. அந்த அரிட்டாப்பட்டின்ற கிராமம், மேலூர், மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கத்தானே அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த கனிம வளங்கள் அதை கொள்ளையடிக்கத்தானே அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வேண்டுமா? இல்லை ஒரு நல்ல தலைவன், இயற்கையை நேசிக்கக்கூடிய தலைவன் வேண்டுமா? ஸோ இப்போ இறைவனுடைய திட்டம் வந்து ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன், இயற்கை சார்ந்து அந்த பஞ்சபூத சக்தியோடு பிரபஞ்ச ஆற்றல் துணை கொண்டு இறை சக்தியோடு வரக்கூடிய அந்த இம்மார்டல் ரூலர் அந்த சாமானிய மனுஷன் தான். நீங்கள் இம்மார்டல்னு ஏதோ ஒரு பெரிய பதவி கிடைச்சதாகவும் அதற்கு ஏதோ பெரிய பதவி நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டே 1000 பேர் அதில் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் இறைவன் யாராவது ஒரு சாமானியனை தான் தூக்கி எடுப்பார். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு. அதாவது இறைவனுக்கோ கடவுளுக்கோ அந்த அடிபணிஞ்சு தாழ்ந்து போகிறவன் அவனை தான் தூக்கி மேலே நான் நிறுத்துவேன்னு ஒரு வசனம் வரும். அந்த வசனம் கூட நல்லா வரும். ஸோ பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தன்னை தாழ்த்துக்கிறவனை அவர் உயர்த்துவார்னு போடுவாங்க. அது ஒரு வசனம் நல்லா வரும், எனக்கு டக்குன்னு சொல்ல தெரியல. ஸோ அப்போ அதனால் கீழ்ப்படுகிறது வந்து இறைவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மனிதன் நடக்கும்போது தாழ்ந்து செல்லும்போது அந்த ஒரு மனிதனை வந்து இறைவன் மேலே உயர்த்துவார். ஸோ இப்போ சிவன் அதான் சொல்கிறார், அன்பே சிவம். ஒரு நல்ல ஆன்மா உலகத்துக்கோ தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ நல்லது செய்ய ஒரு ஆன்மா வந்து சின்ன வயசுல வந்து ஒரு சிந்தனையோடு இருக்கும்போது அந்த ஆன்மாவுக்கு பரமாத்மா பரம்பொருள் உதவி செய்வார். அதுதான் பரமாத்மா பரம்பொருள் பரமபிதான்றோம். ஒரு மதங்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஆற்றல் சக்தி அந்த மனிதனுக்கு அந்த நல்ல ஆன்மாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் இணைவார்கள். அவரோடு இறைவன் அந்த பரமாத்மாவோட ஆன்மாவும் அவருக்கு உதவி செய்யும். அப்படி உதவி செய்யும்போது நல்லாட்சி பூமியில் மலரும் அப்படின்றதான் நாங்கள் இறை நம்பிக்கைன்னு சொல்கிறோம். இதில் வந்து விளையாட்டுத்தனமாக கமெண்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறது சில பேர் இருப்பீங்க. அதை நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஆனால் நடக்கும்ன்றது எங்கள் நம்பிக்கை. ஸோ ஏன்னா நடக்கிற அநியாயங்கள் அப்படி இருக்குது. இப்படியே அப்போ நம்ம கண்டுக்காமல் போக முடியுமா சொல்லுங்கள்? எனக்குள்ளலாம் ஒரு வெறி இருக்குது. இப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு போனோம்னா என்ன நடக்கும் இந்த தேசம் சொல்லுங்கள்? ஏற்கனவே கெட்டுப்போச்சு, இன்னும் சீர்கட்டு கொண்டே இருக்கிறது. இது சரிப்படுத்த யார் தான் வரப்போகிறார்? யாராவது ஒருவர் வரணும்னா கடவுள் வரணும்னு சொல்லிக்கிட்டே சில பேர் காலத்தை கடத்திட்டாங்க. வரலாறு வருவார்னு சொன்னாங்க, வரலையே. ஸோ அப்போ அதனால தான் சொல்கிறேன், எல்லா கடவுளர்களும் சாமானிய மனிதனை, ஏன்னா இயேசுன்னு சொன்னார் நீங்கள் கேட்கல, ஏசப்பா சொன்னார் கேட்கல, வளராருன்னு சொல்லும் போது நீங்கள் கேட்கல, அவரும் நல்லதுதான் சொன்னார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து சொன்னார், அப்பையும் கேட்கல. மனிதர்கள் வந்து இப்படி சொல்லும் போது நீங்கள் கேட்கலன்றனால இம்மார்டல் ரூலர் வந்து சொல்வார், கேட்கலன்னா அடுத்து அவர் அதிரடியாக அதாவது சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அவருக்கு நல்லவங்க கேட்பாங்க, கெட்டவங்க கேட்காட்டி அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து கேட்க வைப்பார். அதனால் வந்து இப்படி தான் எனக்கு இறைவன் உணர்த்துறது, அப்படி தான் தோணுது. சில பேர் பேசும்போது எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க. அவங்க பேசுனதை வச்சு நான் பேச கிடையாதுங்க. நான் எப்பவுமே எழுதி வச்சு பேசுறது கிடையாது. இந்த இருக்கு 2 கை, கீழே புக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இறைவன் உணர்த்துறதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் வீடியோ போட வேண்டாம், பேசாமல் விட்டுருவேன் தான் நினச்சேன். ஏன்னா ஒரு 3 நாளாக வீடியோ போடல, இன்றைக்கி வேண்டாம் தான் நினச்சேன். ஆனால் பட்டு நடக்கக்கூடிய செயல்கள் அப்படி இருக்குது. அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்க. இந்த சாட்டை எடுத்து இப்படி அடிச்சுக்கிறது. ஏன் சட்டங்களை போய் மாற்றுங்களேன். துபாயில் தூக்கில் போடுறான். அடுத்த டாபிக் வந்துட்டேன். அடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மாணவி வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்கன்ற எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அண்ணாமலை வந்து தலைவர், பிஜேபி தலைவர்
அவர் என்ன பண்ணுறாரு, சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு. சவுக்கடி அவருக்கு அவரே கொடுத்துக்கிறாரு. இந்த ஆளும் அரசு வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களே, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காங்களே, நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணிட்டாலும் கூட என்ன இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஏன் அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது சரியான தீர்வாக இருக்கும். உடனே அரெஸ்ட் பண்ணாலும் குற்றவாளின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா தூக்கில் போடுங்களேன். ஏன்னா இப்போ அதை பற்றி தான் விவாத மேடையில் கூட போயிட்டு இருந்துச்சு டிவியில். அதை கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ இப்போ அது ரொம்ப நேரம் பார்க்கல. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டங்களை கடுமையாக மாற்றுங்க. துபாய் மாதிரி, சவுதி அரேபியா மாதிரி அவங்க தான் காரணம்னா தூக்கில் போட்டுருங்க, இல்லைன்னா தலையை வெட்டிடுங்க. நான் சொல்கிற மாதிரி அப்படி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து தப்பு நடக்காது. ஏன்னா வந்து காதலிக்கிறது அவங்க உரிமை. அவங்க எங்கேயும் போவாங்க, எங்கேயும் வருவாங்க. அது நமக்கு தேவையில்லாதது. அதை வந்து ஒருத்தர் இது பண்ணி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாருன்னா அது பேர் என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் அதெல்லாம் ஒன்றும் முழுசாலாம் எடுத்து பார்க்கல. அப்புறம் ஒவ்வொரு கட்சி தலைவரும் இன்றைக்கி போய் ஒருத்தர் கவர்னரை பார்த்துருக்காரு. தவேகா தலைவர் கவர்னரை பார்த்துருக்காரு, அழுத்தம் கொடுத்துருக்காரு, மனு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி. ஸோ இப்போ என்னென்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. பட் ஆனால் குற்றங்கள் நடப்பதற்கு குற்றவாளிகள் மட்டுமே காரணமானா காவல்துறை வந்து அதை ஏன் எஃப்ஐஆர் வந்து போடும்போது அந்த விஷயங்கள் வெளியில் லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ வேணும் லீக் அவுட் பண்ணியிருக்காங்களா, இதில் அரசியல் ட்ராமா என்ன நடந்திருக்கு, என்ன தொழில்நுட்ப கோளாறுனால லீக் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா என்னங்க இது? ஏன் என்னுடைய ஃபோன் அது என்ன ஏன் தொழில்நுட்ப கோளாறுங்க, அடுத்தவங்க ஆப் அடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? நான் சொல்லிடலாம். ஒரு தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையானது. ஜெயலலிதா அம்மா முதல்வராக இருக்கும்போது ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையான தமிழக காவல்துறை. உலகிலே 2வது ஸ்காட்லாந்து போலீஸ். அப்படி உட்பட்ட காவல்துறை தொழில்நுட்ப கோளாறுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த ஆட்சி எப்படி இருக்குன்றது அவலட்சணத்தை நீங்களே பார்த்துக்கங்க. இந்த திமுக ஆட்சி என்ன அவலட்சணத்தில் இருக்குன்னு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் காவல்துறை கூட சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தொழில்நுட்ப கோளாறுனா அப்போ அவங்க என்ன, ஏன் அவங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கா? நம்மளாம் வரிப்பணம் செலுத்துகிறோம். எதுக்கு? எல்லா வசதியும் நமக்கு கிடைக்கணும் தானே வரிப்பணம் செலுத்துகிறோம். இல்லைன்னா வரிப்பணம் செலுத்த தேவையில்லை. எதுக்கு கரண்ட் பில்லை கூட்டினீங்க? மாநகராட்சி வரியை கூட்டியிருக்கீங்க, இவ்வளவு மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்க, ஒரு தொழில்நுட்பத்தை உங்களால் சரி பண்ண முடியாது. தொழில்நுட்ப கோளாறு எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, அந்த பொண்ணுடைய விஷயம் வெளியே வந்துருச்சுன்னா இது என்ன? ஒரு ஒருத்தர் போய் ஒரு நானே ஒரு புகார் கொடுக்குறேன்னா அது வெளியில் வராமல் பாதுகாக்கணும். அதை போய் நீங்கள் எல்லாத்துட்டையும் சொன்னீங்கன்னா அது என்னென்னா அது ஃபுல் டீட்டெயில் அதுக்காக என் பேரையும் என் ஃபோன் நம்பரையும் வீட்டு அட்ரஸையும் கொடுத்துறதா ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னால் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு இதெல்லாம் எதுக்கு வெளியில் ஒரு பெண்ணோடைய பெயர் அடிப்படை அளவுக்கு அவங்க வீட்டை அவங்களுடைய அந்த ரகசியம்லாம் வெளியே போகுது தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னீங்கன்னா என்ன விதத்தில் ஏற்றுக்கிறது? ஸோ இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இதில் என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும் நம்ம வந்து. அதனால் அந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்கன்னா ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு, கள்ளக்குறிச்சி சக்தி ஸ்கூல் மாணவி, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க அம்மாவும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மாணவிக்கு அன்றைக்கி நீதி கிடைக்கல. ஏன்னா அது ஒரு ஏழை பொண்ணு, நீதி கிடைக்காம போச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தா இப்படி ஏதோ இதை வச்சு ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாமே அரசியலாக்கப்பட்டு குற்றவாளிகளை நடுநோட்டில் நிறுத்தி தலையை துண்டாக வெட்டி வீசுங்கள் என்று நான் சொல்கிறேன். என்னோட சேனலில் மக்கள் சேனல் தமிழாவுடையது, நான் அப்படித்தான் சொல்ல முடியும். இந்த சிக்னல்லாம் தூக்கில் போடுவாங்க தெரியுமா, சவுதி அரேபியாவில் போய் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னும் நடு ரோட்டில் தலை வெட்டிடுங்க. அந்த மாதிரி ஒரு 4 பேர்த்த பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் பார்த்து பயந்துக்கிட்டு அடுத்து தவறு செய்யவே யோசிப்பாங்க. நீங்கள் கொண்டு போய் கைது பண்ணி அடைச்சிட்றீங்க. அவன் 6 மாதம் கழிச்சோ ஒரு 2 வருஷம் கழிச்சோ வெளியில் வந்துட்டானா யாருக்கு என்ன தெரிய போகுது? திருப்பி அவன் என்ன ஆனான்னு என்ன போய் நம்ம கேட்டுட்டு இருக்க போகிறோம்? 6 மாதம் கழிச்சு நான் அடுத்த வீடியோ போயிருக்கேன், மக்கள் அடுத்த வேலையை பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ இப்போ மக்கள் வந்து ஆட்சியாளர்களை நம்பி இருக்காங்க. ஆட்சியாளர்கள் வந்து இப்படி மிகவும் கவனக்குறைவாக இருந்து இருக்கிறது ரொம்ப ஒரு ஜனநாயக ஆட்சி மக்களாட்சின்னு சொல்கிறீங்க. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில். எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு வருது. அது போக இந்த விஷயம் வேறு, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்களை வந்து நீங்கள் வந்து என்கவுண்டர் போடுறது தான் எனக்கு கேட்டால் பெஸ்ட். என்கவுண்டர் போடுறது தான் பெஸ்ட். அந்த மாதிரி பண்ணால் தான் சரியாக வரும். ஸோ அப்போ இதனால தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது. அடுத்து நிறைய இதுக்கு முன்னாடி நடந்தது மணிப்பூர் கலவரம், உத்தரப்பிரதேசத்தில் கூட இந்த பாலியல் வன்கொடுமையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இந்தியா முழுக்க வந்து பல பிரச்சனைகள், இந்த விஷயத்தை விட்டுருவோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்க அநியாயங்கள், அதர்மம் இப்படி நடக்குது.
கலியுகத்தில் அப்படி தான்ப்பா நடக்கும். சரி, எத்தனை நாளைக்கு நடக்கும்? சங்கம் யுகத்துக்குள்ளே வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையே சங்கம் யுகத்தில் இருக்குன்றாங்க. இப்போ வந்து சங்கம் யுகத்தில் எல்லாம் விழிப்புணர்வு அடைவார்கள் மக்கள்ன்றாங்க. எங்கே விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க? எல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்குறீங்க. எல்லாரும் தான் ஃபேஸ்புக்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், வாட்ஸ்அப்லேயும், யூடியூப்லேயும் பேசுவாங்க. ஒரு 10 நாள் பேசுவாங்க, அப்புறம் முடிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல ஆட்சியாளர் தேவை. அதைத்தான் நான் சொல்கிறேன். இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை. அரசியல் கட்சிகள் சரியில்லை. இந்த அரசியல் கட்டமைப்பை மாற்ற வேண்டும். எந்த கட்சி ஆட்சிக்கு போனாலும் இதான் நடக்க போகுது. இந்த ஆட்சியில் கொஞ்சம் அதிகமாக நடக்குது, அவ்வளோதான். திமுக ஆட்சி வந்து ரொம்ப ஒரு கெட்ட பேர் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ மேலேருந்து வேணும்னே எதாவது பண்ணுறாங்களா? இல்லை எதிர்கட்சிகள் எதாவது பண்ணுறாங்களா? நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதிர்கட்சிகள் நான் சொல்கிறேன்னு தவறாக நினைக்க வேண்டாம். மேலேருந்து எதாவது பண்ணுறாங்களான்னா, இதில் எதுவும் அரசியல் விளையாட்டுகள் இருக்கா? இலுமினாட்டிகளின் சதி இருக்கான்னு கேட்குறேன். என்ன மேலேருந்து எதிர்கட்சின்னு சொன்னோன்னே யாராவது தவறாக நினச்சிட்டாங்க மற்ற கட்சிக்காரங்க. இலுமினாட்டிகள் ஏதாவது வேணும்னு பண்ணுறாங்களா? 70 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா அதை கூட நான் இலுமினாட்டிகள் மேலே தான் சந்தேகப்படுறேன். இலுமினாட்டிகள்ன்றது யாருன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. பழைய வீடியோக்கள் எடுத்து பார்த்துக்கங்க, என்னோடய வீடியோ. இப்போ இந்த இலுமினாட்டிகளின் சதி இருக்குமா? அந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த சக்தி, நிழல் உலக சக்தி, நிழல் உலக தாதாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த இலுமினாட்டிகள், இவங்க ஏதாவது பண்ணுறாங்களா? ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து உலகம் வந்து ஒரு பக்கம் நல்லா போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் போகுது. எல்லாமே நல்லா போகுது இங்கே. ஆனால் எல்லாமே ஒரு பக்கம் தப்பாகவும் போயிட்டுருக்கு. யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மீடியாலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அரசியலில் வந்து பார்த்தோம்னா நிறைய நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மணிப்பூர் கலவரம் என்ன ஆச்சு? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ இந்த இம்மாட்ரோலர் டாப்பிக்கு அடுத்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இம்மாட்ரோலர் ஏன் வேணுன்றத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொன்னாங்க சில பேர், இம்மாட்ரோலர் வந்து பிப்ரவரி மாதம் வந்துருவாருன்றாங்க. இம்மாட்ரோலர்ன்றது இந்த இந்தியாவின் தலைமை பதவிக்கு வரப்போகிற ஒரு லீடர், ஒரு தலைவன். அவர் வந்து ஒரு சாமானிய மனுஷனாக, சாதாரண மனுஷனாக தான் இருப்பார். பெரிய பணபலம்லாம் அவர்கிட்ட இருக்காது. ஆனால் இன்னைக்கெல்லாம் எனக்கு காலையிலேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நீங்கள் தானே கேட்டுக்கிட்டு என்னையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த 81 ஜீவ சமாதி கொண்ட சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த சித்தர்கள் கோயிலில் நான் இருக்கக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டு வந்தேன். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்கும்போது ஒரு எதிர்த்து நிற்கணும், இந்த அநியாயத்துக்கு எதிராக நிற்கணும்னு தான் தோணுதே வந்து, நான் இம்மாட்ரோலர் ஆகணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. அநியாயத்துக்கு எதிராக நிற்கணும்னு தோணும். சப்போஸ் இந்த சொல்கிறேன், ஒரு வேளை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நான் இம்மாட்ரோலர் ஆனேன்னா ஸ்ரீமதி இந்த மாதிரி மரண வழக்குகள்லாம் கையில் எடுத்து அந்த சக்தி ஸ்கூல் ஓனர் பையனை அவனெல்லாம் கூப்பிட்டு தலையை வெட்டிடுவோம். நாங்கள் சொல்லலாம் மாட்டோம், சமர்ப் பண்ணிடுவோம், கெட்டி வச்சுருவோம். தஞ்சாவூர் கோவிலுக்கு முன்னாடி முட்டி போட வச்சு தலையில் மாட்டிட்டு சவுதி அரேபியாவில் பண்ணுற மாதிரி இங்கே நடக்கும். அது ஏன்னா நம்ம பயந்தோம்னா அந்த கருப்பாற்றல் நம்மளை தாக்கிடும். நம்ம பயப்பட தேவையில்லை. தப்பு செஞ்சிடும் உட்காந்து பயப்படட்டும். நான் எந்த தப்பும் செய்யலை, நான் ஏன் பயப்படணும்? ஸோ இப்போ இம்மாட்ரோலர் யாருன்னு தெரியாதுங்க. யாருன்னே தெரியாது. யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், விட்டுருங்க. அது ஒரு பெரிய ஒரு மர்ம விடயம் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இப்போ அதனால் வந்து நம்ம நடக்கிற விஷயங்களை பார்ப்போம். இதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமூக அக்கறையோடு நான் குரல் கொடுக்குறேன். இவ்வளோ தான். என்னைய கேட்டால் அதான் சொல்லுவேன். இந்த ஸ்ரீமதியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணவனை ஏன் இன்னும் தலையை வெட்டாமல் வச்சுருக்கீங்க? அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் இப்போ நடந்திருக்குன்னா, அப்போ பொதுமக்கள் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அவன்கிட்ட குற்றவாளியை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் பார்த்து நீங்களே ஒரு துப்பாக்கியை வாங்கி போட்டுருங்க, முடிஞ்சு வச்சு. அப்போ எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்குது, நம்ம போய் எதுவும் செய்யக்கூடாது, சட்டம் செய்யட்டும்னு சொல்லி தான் சட்டத்தை எல்லாம் ஆளுநர்கிட்ட இன்னைக்கு ஒருத்தர் மனு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. மீண்டும் மீண்டும் தப்பு நடந்துட்டு தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் வச்சு பேசுகிறேன். நிறைய நடக்குது. இந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு, ஆனால் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இலவச கல்வியை கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் இலவச பேருந்து தான் போயிட்டுருக்கு. இலவச கல்விக்கு என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறையா இலவச மருத்துவம் கொடுக்கணும்னு சொன்னோம். இலவச மருத்துவம் வந்து எந்த அரசாங்கமும் கொடுக்கல, இலவச கல்வியும் கொடுக்கல.
மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. வரிகள் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. கொள்ளையடிக்கக்கூடிய அரசாக இருக்குது. டோல்கேட்லாம் பார்த்தா எவ்வளோ கட்டணம் வாங்குறாங்க. மன்னராட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சா? டோல்கேட்டே இருந்திருக்காதே. என்னைக்கு நீங்கள் ஜனநாயக ஆட்சின்னு சொல்லி 1947 சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஓட்டு போடணும், இது இப்படித்தான் ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும்னு கொண்டு வந்தீங்களோ, இப்போ டோல்கேட் வரைக்கும் கொண்டு வந்து படிட்டான். நம்ம ஒரு டோல்கேட்டை கடந்து போனால் கூட பணம் கொடுத்தோம். ரோட்டில் போகிறதுக்கு நீங்கள் உங்கள் சொந்த பணத்தில் கார் வாங்கி நீங்கள் ஓட்டிட்டு போனாலும் அந்த காருக்கு நீங்கள் டோல்கேட்டில் பணம் செலுத்த வேண்டும். அந்த கார் வாங்கும்போது 28% வரி வேறு வாங்கிக்கிறாங்க. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு 28,000 ரூபா. ஆனால் 28% அதிகமான வரியை சொல்கிறேன். எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. நான் பார்த்துட்டு நான் நாளைக்கு வீடியோவில் கரெக்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேறு வாங்கிக்கிறீங்க புது வண்டி வாங்கும்போது. ப்ளஸ் ரோடு கடந்து செல்லும்போது இது செலுத்த வேண்டியிருக்கு. என்னது? சுங்கவரி கட்டணம். இப்படி கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி இருக்குது. பகல் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த டோல்கேட்டை பற்றிலாம் நான் டோல்கேட்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் மக்களோட வரிப்பணத்தில் தான் ரோடு போடுறாங்க. பின்ன எதுக்கு அப்புறம் டோல்கேட்டு வைக்கிறீங்க இடையில? மக்கள்கிட்ட நிப்பாட்டி பணம் வாங்குறீங்க. இதனாலேயே விலைவாசிலாம் ஏறுது. லாரியிலேருந்து ஒரு காய்கறி ஏற்றிட்டு வராங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு வருதுன்னா, அப்போ எத்தனை டோல்கேட்டை கடந்தோடனே எவ்வளோ பணம் கொடுப்பாங்க? அதெல்லாம் யார் அந்த காய்கறி பழங்களோ கொண்டு வராங்கன்னா, அப்போ அந்த ஊட்டியிலேருந்து வருதுன்னா மதுரைக்கு வரவங்களையும் எவ்வளோ இதாகும். அந்த வாடகை கட்டணம் கூடும்போது அந்த எல்லா சார்ஜும் கடைசியில் என்ன ஆகும்? அந்த ஃப்ரூட்ஸ் மேலே தான் உங்களுக்கு விழுகும், அந்த பழங்கள் மேலே. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இம்மாற்றுவர் மாதிரி ஒரு நல்ல தலைவன் வரணும், சிந்திச்சு செயல்படணும். சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு என்ன திட்டம்ன்றது அவர்கிட்ட இருக்கும். அந்த திட்டங்கள் கல்வி இலவசமாக கொடுக்கணும், எதை இலவசமாக கொடுக்கணுமோ அதை இலவசமாக கொடுக்கணும். கல்வியை பேருந்து 6 ரூபா டிக்கெட் எடுத்து போக தெரியாதா? ஸ்கூலுக்கு எவ்வளோ கட்டுறோம் வருஷத்துக்கு? 20,000 30,000 கட்டுறோம். அப்போ அது இலவசமாக கொடுக்கணும். மருத்துவ செலவு எவ்வளோ வருது குடும்பத்துக்கு? அப்போ அதை எளிய வகையில் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டம் என்ன பண்ணணும், அது இலவசமாக கிடைக்க என்ன பண்ணணும், சித்த மருத்துவத்தை இப்படி கொண்டு வரணும், இப்படி பல திட்டங்கள் அதை கொண்டு வரலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் இன்னும் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆட்சியாளர்கள் அவங்க வாராங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, போயிடுறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு எம்பி ஆகிட்டார்னா ஒரு டைம் அவர் தனக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்துக்கிறாரு. என்ன கையெழுத்து படுத்தினாலும் போட்டு கொடுத்துட்றாரு. அங்கே சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. பாராளுமன்றத்தில் மக்களுக்கு எதிரான சட்டங்கள், விவசாயிகள் எதிரான சட்டங்கள் நிறைவேற்றப்படும். எம்பி கையெழுத்து போட்டுருவார். அவர் சம்பாதிச்சுட்டு போயிடுவார். 10 வருஷம் எம்பியாகவும் இருப்பாங்க, 5 வருஷம் எம்பியாக இருப்பாங்க. அந்த 5 ஆண்டுலேயே அவங்க சம்பாதிச்சிடுறாங்களே. இப்படிப்பட்ட ஆட்சி முறை தான் தொடர்ந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இம்மாற்றுவர் வரப்போகிறான்னு சொல்லிட்டாங்க. எப்போனா பிப்ரவரி மாதம் வரப்போகிறான்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் பிப்ரவரி மாதம் தான் தை வருது. 2025 தை, 2025 பிப்ரவரி வருவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிப்ரவரி இந்த 2025 இதிலலாம் வருவாரான்னா அதை பொறுத்திருந்தா நீங்கள் பார்க்கணும். இன்னும் எவ்வளோ 45 நாள் இருக்கா? பொறுத்திருந்து பாருங்கள். 45 நாட்கள், அதிகபட்சம் 45 நாட்களில் வருவாருன்னு சிலர் என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் மக்கள் நீங்கள் அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணும். இம்மாற்றுவர் வருவார்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இறையாட்சி வரப்போகுது 2025 இறையாட்சி வரப்போகுது. இறைவனோட திட்டம் அப்படி இருக்கு. அப்போ அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் போயிட்டுருக்கோம். அதை நோக்கி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறையா பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நான் பேசுனது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நிறைய பேர் நிறையா கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் கமெண்ட்லேயே கொடுத்தாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இருக்க அரசியல்வாதிகளால் நமக்கு இன்னும் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கப்படுறது கிடையாது. நம்ம தேசம் உலகத்திலேயே இந்தியான்றது தமிழ்நாடுன்னு சொல்கிறேன். இமய முதல் குமரி வரை தமிழனோட நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியை ஒருத்தர் ஆளும்போது உலகத்துக்கு
ஒரு வல்லரசு சக்தியாக நமது தேசம் மாற வேண்டும். பாரத தேசம், நமது தேசம் உலகத்திலேயே நம்பர் ஒன்னா வல்லரசு தேசமாக மாற வேண்டும். இங்கே வந்து ஏமாற்ற அரசியல் இருக்கக்கூடாது. ஏமாற்ற அரசியல் இருக்கக்கூடாது. இங்கே வந்து யாரும் ஏழைகள் இருக்கக்கூடாது. தான் இம்மாற்றோட ஒரு திட்டம். ஆனால் இப்போ இருக்கவங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் எல்லாம் வாழ முடியாத சூழ்நிலை போயிடும். அந்த இலுமினாட்டிகள் கையில் ஆட்சி வந்து முழுசாக போயிடுச்சுன்னா இப்போவுமே அவன் பாதி கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான் இலுமினாட்டி. ஸோ இப்போ அவன் கைக்கு ஃபுல் பவர் போயிடுச்சுன்னா இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா போடுற வரிகள்லாம் அப்படி தான் தெரியுது. சுங்க வரி கட்டணம், ஜிஎஸ்டி, எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி, கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்டால் வழக்கு. ஸோ இப்போ இந்த கட்டமைப்பு முழுக்க 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 ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி அந்த இலுமினாட்டிகளுடைய ஆட்சி வரப்போகுது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் யாருமே வந்து எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது. எதற்கெடுத்தாலும் பணத்தை பறித்து கொண்டு தான் இருப்பார்கள் இந்த ஆட்சியாளர்கள். அந்த இலுமினாட்டிகள் தான் இவங்கள தான் எல்லா நாட்டு தலைவர்களையும் பின்னாடி இயக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பி நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஆபத்தில் விசிக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்லாம் இல்லை, தாவாக்கா தலைவர் உட்பட சொல்கிறேன், எல்லா இலுமினாட்டிகள் பற்றி தான் கேட்குறாங்க. இவங்கெல்லாம் ஒரு கட்டம் வரும்போது இலுமினாட்டிகள்கிட்ட மொத்த உலகத்தையும் கொடுத்துருவான். கொடுத்துட்டான்னா அவ்வளோதான். இன்றைக்கே அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி வரி வசூல் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு இரக்கமில்லாத ஒரு ஆட்சி முறை தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இம்மாற்றோட தலைவன் வர வேண்டும். இதை வந்து சில பேர் மத ரீதியாக வேறு மாதிரி கூட நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கேட்காதீங்க. சில மதங்களில் இப்படி சொல்லுவாங்க, சில மதங்களில் அப்படி சொல்லுவாங்க. அதை பற்றி நான் இன்னொரு காணொலி போகிறேன். ஒரு மாதத்தில் பார்த்தா அப்படி சொல்லுவாங்க, ஒரு மாதத்தில் இப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக பிரபஞ்ச ஆற்றல் மூலிமா ஒரு சாமானிய மனுஷன் வந்து மக்கள் சக்தியோடு, இறை சக்தியோடு அந்த இலுமினாட்டிகளை எதிர்த்து கண்டிப்பான முறையில் இலுமினாட்டிகளை எதிர்த்து ஏதாவது ஒன்று பண்ண போகிறாரு. ஆனால் அதுக்கும் கூட அவங்க பிப்ரவரி மாதம் தான் அப்படின்றாங்க. அந்த நான் சொன்ன வீடியோ பார்த்து ஆமாம் நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க, பிப்ரவரி மாதம் வந்துருவார் அவர் அப்படின்றாங்க. அவர் யாருன்னு கேட்டால் அவங்களும் தெரிலன்னு சொல்கிறாங்க. ஸோ சித்தர்கள் வந்து அறிமுகப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. இதே ஆட்சி தான், பொதுவான ஆட்சி, மத சார்பற்ற ஆட்சி தான். ஏன்னா சித்தர்கள்ன்றனால சில பேர் தவறாக புரிஞ்சுக்க வேணாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை வரப்போகுது. நல்ல ஆட்சி முறை, மன்னராட்சியை போல ஒரு ஆட்சி வரப்போகுது. மன்னராட்சினா தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இன்றைக்கி மன்னராட்சி கூட நல்லா இருந்தது என்ன கேட்டால். இந்த ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்சியில் தான் இலுமினாட்டிகள் கைக்கு முழுசாக வந்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான். போக விடக்கூடாது. அதுக்கு இடையில போட போகிற ஸ்டாப் தான் அந்த 2025 ஸ்டாப், இறை திட்டம். இலுமினாட்டிகள் கைக்கு எதையும் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. அப்போ முழுக்க முழுக்க இலுமினாட்டிகள் எதிர்க்கக்கூடிய ஒரு இலுமினாட்டிகளின் திட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்தியாவின் தலைமை பதவிக்கு வர வேண்டும். இலுமினாட்டிகள் எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி இந்தியாவின் தலைமை பதவிக்கு வந்து அவங்க போடக்கூடிய அந்த பவர்ஃபுல்லாக அவங்க மக்கள் சக்தியோட, இறை சக்தியோட அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிச்சுனாலே, அந்த சட்டங்கள் எல்லாம் அவங்க இலுமினாட்டிகள் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த இறையாட்சி அமலுக்கு வந்துடும். ஏன்னா அவங்க இறைவனுடைய துணையோடு செய்யப்படுறதுனால அவங்க மிக தைரியமாக செய்வாங்க அந்த இம்மாற்றோட எல்லா வேலைகளையுமே. ஸோ இப்போ நீ இலுமினாட்டிகளெல்லாம் அஞ்சு நடுங்கி ஓடி விடுவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரணும். வந்தால் தான் சரியாக இருக்கும். சும்மா வெறுமனையாக ஏதோ டைம் பாஸ் பேசிட்டு போகிற வீடியோ கிடையாது. இந்த வீடியோ லென்த்தாக தான் போயிடுச்சு, பாருங்கள். ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே, நன்றி. அதனால் வந்து நான் சொல்கிறது தான் நடக்கும். நான் வந்து எதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இறைவன் உணர்த்துறத சொல்கிறேன். ஆனால் பிப்ரவரி மாதம் வருவார்னு சொல்கிறாங்கன்னா அது பிப்ரவரி மாதம் தான் வருவாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. இந்த 2025 வருவாங்க, வந்து தான் ஆகணும். அது யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இலுமினாட்டிகள் எதிர்க்கக்கூடியவராக இருப்பார். வந்து அவங்களோட உட்காந்து சம்மந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். இறையாற்றல் வெளிப்படும்போது பயங்கர ஃபோர்ஸாக என்ன ஒரு மாற்றம் வேணால் வரும். அந்த மாற்றத்தை சந்திக்க நம்ம தயாராக வேண்டும். மக்கள் எல்லாம் உங்களை தைரியமாக இருங்க, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்குவோம், என்ன நடக்க போகுது பார்த்துக்குவோம். அதனால் எல்லா சேனல்லையும் அப்படி இப்படின்னு நிறையா பேர் நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. என்கிட்டே ஃபோனில் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே முழுசாக எடுத்துக்கல. இறைவன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல திட்டங்கள் வச்சுருப்பாங்க. அது நிறைவேறும்போது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த இம்மாற்றோலர் வருவார்,
இந்த அரசன் வருவார் 2025 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டேன். நாளைக்கு வந்து வீடியோ போடுறேன். ஆனால் அதில் வந்து வேறு ஒரு இதே டாப்பிக்லேயே வேறு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா அரசியல்வாதிகள் தொடர்ந்து ட்ராமா போட்டுட்ருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டோம்னா ரொம்ப நாளைக்கு விட முடியாது. இவங்களை சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா ஒரு நல்ல ஆட்சி முறை நோக்கி தான் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. அப்போ 2025 டிசம்பரில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்ல ஆட்சி முறை நோக்கி பயணித்தா தான் சரியாக வரும். அதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை கமெண்ட்டில் சில விஷயங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் பதில். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு இதை பற்றி முழுசாக சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கு. பார்த்துட்டு உங்களை கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்த முறை வந்து வீடியோ போடும்போது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா 2 டாபிக் எடுத்து பேசும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது. நாட்டில் நடக்க அநியாயத்தை எடுத்து நான் பேசுகிறேன். 2 டாபிக் தான் பேசியிருக்கோம். அதுலேயே வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. 36 நிமிஷம் 37 நிமிஷம் ஆயிடுச்சு. இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். சரிங்களா? இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து நான் வந்து வீடியோ போடுறேன்னா அது முழுக்க வந்து அந்த கடவுள் துணையோடு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ போடுறேன். என்னை கூட சில பேர் கேட்டாங்க. நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இறைவன் என்ன உணர்த்துறாரோ அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். கடவுளோட துணையோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். இதை சில பேர் சில விதங்களில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாலும் நம்ம அதை முழுசாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறதுல வந்து ஏதாவது நல்ல கருத்து இருந்தால் அதை மட்டும் தான் ஏற்றுக்குவேன். நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் 2022 சொல்லிட்டேன். நம்ம இன்றைக்கி நேரத்தை சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா 2022 சொல்லிட்டேன். 2025 இம்மாற்றுள்ள வருவான்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கெலாம் கரண்ட் பில் உங்களால் கட்ட முடியுமா? தொழில் பண்ணுறவங்கள ஒவ்வொருத்தரையும் நான் போய் சந்திச்சுட்டு இருக்கேன். கரண்ட் பில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஜிஎஸ்டி கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, பொருட்களை வாங்க முடியல. அவங்க வச்சுக்கக்கூடிய அந்த பைக்கோ காரோ அதையே மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலன்றாங்க. சில பேர்லாம் திணறாங்க. சிறு தொழில் பண்ணுறவங்களாம். டீசல் பெட்ரோல் எல்லா விலையும் கூடிடுச்சு. இன்னைக்கு எப்படி மனுஷன் வாழ்றது சொல்லுங்க. இந்த ஆட்சி முறைக்கு ஒரு முடிவு வேண்டும். ஒரு நல்லாட்சி வேண்டும். ஒரு நல்லாட்சி வேணும். நம்ம பாரம்பரியத்தை அழிச்சிட்டானே. நல்லா பாரம்பரியமாக வாழ்ந்த இந்த இந்திய மண்ணில் பாரம்பரியம் அழிக்கப்பட்டு நிறையா பொய்கள் உள்ளே புகுத்தப்பட்டு ஆரம்பத்தில் இந்த முறையெல்லாம் மாற்றி புதுசாக என்னமோ ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது ஆன்மீகத்துலேருந்து அரசியல் வரைக்கும் எல்லாம் மாற்றியாச்சு. பொய். ஆன்மீகத்தில் வந்து நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் உண்மைகள் என்னென்னு. ஆனால் ஆன்மீகத்தில் நிறையா கட்டுக்கதைகளை உள்ளே வச்சுருப்பாங்க. அது எதுன்னு ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான அரசியல் நான் ஒரு தலைவரை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் ஒருத்தர் இருக்கார். நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நேர்மையான அரசியல்வாதி தான். அந்த காலத்தில் தான் அந்த மாதிரி இப்போ கூட அவர் இருக்கார். நான் அந்த காலத்தில் வந்து இன்னும் அவரை போன்ற தலைவர்கள் நிறையா பேர் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இல்மாட்டிகளின் கைக்கு இந்த என்னைக்கு ஆட்சிகள் வருதோ அப்போ அவங்களுடைய பிடியில் சிக்கக்கூடிய தலைவர்கள் மக்களுக்கு நல்லதும் செய்ய முடியாது. இல்மாட்டிகள் பின்னாடி இருந்து அவங்கள என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதுதான் செய்ய முடியும். இங்கே நாம் எல்லாம் ஒரே மக்கள், அதை உணரணும். இங்கே மொழி வந்து முக்கியம் இல்லை, மனித நேயம் தான் முக்கியங்க. மதம் முக்கியம் இல்லை, ஜாதி முக்கியம் இல்லை, மனித நேயம் மட்டும்தான் முக்கியம். அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இணைஞ்சிட்டாலே இந்த அரசியல்வாதிகளும் இல்மாட்டிகளும் ஓடி விடுவார்கள். ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி இதை பார்க்கவே தேவையில்லை. அவனுக்கு நீதி வேண்டுமென்றால் எல்லாரும் ஒருமித்த குரலோடு அவங்களுக்கு நீதியை கிடைக்கணும்னு குரல் கொடுங்க. அவங்க என்ன ஜாதின்னு பார்த்து குரல் கொடுக்குறது. அவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்களா அந்த மதத்துக்காரன் பார்த்துக்கிட்டோம், அந்த ஜாதிக்காரன் ஆனால் அந்த ஜாதிக்காரன் பார்த்துக்கிட்டோம். இப்படி நீங்கள் ஒதுங்கி போகிறதுனால நாட்டில் அநியாயம் நடக்குது. கண்ட இதெல்லாம் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு கண்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கானுங்க. மக்கள் கிளர்ச்சியோடு எழுந்தால், புரட்சி செய்ய எழுந்தால் தலைமை தாங்காது. தமிழ்நாட்டின் தலைமையை தூக்கி எறியக்கூடிய நேரம் தான் அந்த 2025 சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். 2025 தமிழ்நாட்டின் தலைமை மாறும், ஆட்சி மாறும். இந்த ஆட்சி முடிவுக்கு வரும்.
ஏன்னா எனக்கும் அதில் வந்து நெருங்கியவர்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆட்சி மாறப்போகுது, காட்சிகள் மாறப்போகுது. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.